சற்று முன் ஒரு வைரலான தகவலானது வெளிவந்திருக்கு. அதாவது கடன் முழுவதும் தள்ளுபடி என்ற தகவல் சற்று முன் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே நம்ம சொல்லலாங்க. தமிழக மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி என்ன, அந்த பரபரப்பான விஷயம் என்னவா இருக்கும் என்பதை நம்ம இப்ப விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றும் நோக்கில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2026 to 2027 நிதி ஆண்டுக்கான 19வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை இப்ப வெளியிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ரூபாய் 93,000 கோடி மதிப்பிலான இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா விவசாயம், பாசன வசதிகள், கடன் தள்ளுபடி, கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் சொல்லி இருக்காங்க. ரூபாய் 93,000 கோடி ஒதுக்கீடு விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. வெளியிடப்பட்டுள்ள நிழல் நிதிநிலை அறிக்கையின்படி வேளாண் துறைக்கு ரூபாய் 68,000 கோடியும், நீர்வளத்துறை மற்றும் பாசன திட்டங்களுக்கு ரூபாய் 25,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்த நிதி ஒதுக்கீட்டை விட 446% அதிகம் என தெரிவிக்கப்பட்டு இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் மொத்த பட்ஜெட்ல 25% ரூபாய் 1.5 லட்சம் கோடி விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளுக்காக செலவிடப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் இப்ப வெளியாகி வைரலாகி வருகிறது. கடன் தள்ளுபடி மற்றும் இழப்பீடு, அது மட்டுமல்லாமல் குடும்ப நலத்திட்டங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளின் நிதி சுமையை குறைக்கக்கூடிய வகையில தான் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெற்றுள்ள 1 லட்சம் வரையிலான கடன்கள் அரசே ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலங்களுக்கு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 இழப்பீடும், மேட்டூர் நீர் தாமதத்தால் ஏற்படும் கூடுதல் செலவிற்கு 5,000 எனவும் சிறப்பு மானியமும் வழங்கப்படும் என சொல்லியிருக்காங்க. வேளாண் தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 24,000 உரிமை தொகையும், விவசாயிகளின் வாரிசுகளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வியும் வழங்கப்படும் என சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாகவே இருக்கிறது. கொள்முதல் விலை உயர்வு மற்றும் புதிய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில தான் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 3,500 ஆகவும், கரும்பு டன்னுக்கு ரூபாய் 5,000 ஆகவும் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி உயர்த்தினாங்கன்னா கண்டிப்பா விவசாயிகளுக்கு இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை உறுதி செய்யும் வேளாண் நிழல் பட்ஜெட் அறிவிப்பின் ஒரு பகுதியாக வேளாண் விளைபொருட்கள் சட்டம் 2026 கொண்டு வரப்படும் என்று சொல்லி இருக்காங்க. நெல் கொள்முதலை 70 லட்சம் டன்னாக உயர்த்த 6,000 கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வரும் நெல் அதே நாளில் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு அரசு கிடங்குகளின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டு அனைத்து வட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா குளிர்பாதன கிடங்குகள் அமைக்கப்படும் என்று அறிவித்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பருப்பு, எண்ணெய் வித்து சாகுபடிக்கு ஊக்கத்தொகையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உணவு உற்பத்தியில தன்னிறைவு பெறும் நோக்கில் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடியை அதிகரிக்க ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் சொல்லி இருக்காங்க. துவரை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10,000, எண்ணெய் வித்து பயிர்களுக்கு ரூபாய் 7,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை நியாய விலை கடைகள் மூலம் மானிய விலையில வழங்கும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாக வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசு நீர்ப்பாசனம் மற்றும் விளைபொருட்கள் பாதுகாப்பில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும், அதன் விளைவாக தமிழகத்தில் நாள்தோறும் 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை தொடர்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கவலையாக தெரிவித்துள்ளார் என்று ஒரு கருத்து இப்ப வெளியாகி வந்திருக்கு.
ஸோ விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி குறித்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அது பெரும் மகிழ்ச்சியான விஷயமா மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஒரு முக்கியமான கடன் சுமை கண்டிப்பாக குறைந்துடும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் படி கண்டிப்பாக இது அனைத்துமே நடைமுறைக்கு வந்தால் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்க போகிறது. மக்களுக்கு மட்டுமில்லாமல் நிறைய விவசாயிகளுக்கு இது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்குங்க. விவசாயிகள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ விவசாயிகளுக்கு கூடிய சீக்கிரம் இந்த திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறும் என்ற கருத்தை சொல்லி இருக்காங்க. ஸோ நிறைவேறிவிட்டால் கண்டிப்பாக விவசாயிகள் எந்த பயமும் இன்றி எந்த அச்சமும் இன்றி செயல்படுவாங்க. ஸோ விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தா அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடி என்று கோரிக்கை வைத்து இருந்தாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு முதலில் முழுவதுமாக தள்ளுபடி செய்யவில்லை. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி செய்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மீண்டும் விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் மறுபடியும் அரசு அவர்களுக்கான ஒரு முடிவை எடுத்தாங்க. அதாவது விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 தள்ளுபடி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை தான் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது முழுவதுமாக தள்ளுபடி செய்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகள் மீண்டும் பயிர்கடன் பெற்று மீண்டும் விவசாயம் செய்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர்களுடைய கருத்தில் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அரசு மீண்டும் விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும், அதாவது மக்களை பற்றி நினைத்து என்ன முடிவு செய்ய போறாங்க என்று ஒரு கருத்து கண்டிப்பாக அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஸோ தமிழக அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க என்ற நம்பிக்கை இன்னமும் இரட்டிப்பாக அதிகரித்து இருக்கு என்பதை கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ விவசாயிகளுக்கு மட்டுமில்லாமல் பயிர்கடன் பெற்றிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி வெளியான ஒரு மகிழ்ச்சி செய்தியாக இந்த ஒரு தகவலை பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் படி அரசு கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு செய்வாங்க என்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தினசரி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் தினசரி வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.